எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சா? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? பூ கட்டிகிட்ருக்கேன், மல்லிகைப்பூ கட்டிகிட்ருக்கேன். இது எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தப்போ மண்டே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்த பூ எங்கள் அம்மா, ஆனால் நேற்று வேலை விஷயமாக வெளியே போயிட்டோம். அதனால் இன்றைக்கி தான் அந்த பூ கட்ட முடியும். தான் கட்டிகிட்ருக்கேன். யாருக்கெல்லாம் மல்லிகைப்பூ பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுங்களா? சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ரைடே டியூஸ்டே வருது இல்லைங்களா, அப்போலாம் தலை குளிச்சுட்டு இந்த நெட்டுச்சடை போட்டுக்கிட்டு பாதியில் தூங்கிட்டு விட்டுட்டு சைடில் பூ ஒத்த போட்டுட்டு போவாங்க. அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வச்சுட்டு போகிறது. இப்போ ரோட்டில் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய ஞாபகம் தான் வரும். ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வைக்கிறது. ஆனால் நம்ம இப்போ யோசிக்கிறோம், பிள்ளையாகவே இருந்திருக்கலாம், சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்கலாம்னு தோணுது. அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு மெமரிஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு போகுது. அதே குளிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கம்பல்சரி இந்த பூ வேணும்னு எங்கள் அம்மாட்ட நான் அடம் பிடிப்பேன். அழுவேன், வாங்கி தர சொல்லி அழுவேன். அதனாலே ஒரு அக்கா டெய்லி ஒருத்தவங்க பூ விற்றுட்டு வருவாங்க எங்கள் வீட்டு திருவண்ட. சின்ன வயசில் பூ காசே வாங்க மாட்டாங்க, அப்புறமா தாங்கன்னு சொல்லிட்டு நான் அழுப்பை பார்த்துட்டு கொடுத்துட்டு போவாங்க அவங்க. அதனாலே எனக்கு டெய்லியும் அவங்க எனக்கு பூ கொடுத்துட்டு போவாங்க சின்ன வயசில். ஆனால் டெய்லி வைக்கிறத விட எனக்கு இந்த தலைக்கு குளிச்சுட்டா பூ வைக்கணும்னா தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் நான் கம்பல்சரி வைக்கணும்னு ஆசைப்படுவேன். நம்ம தலைக்கு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, இந்த பூலாம் வச்சா ஒரு அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும்ல. அதனால் அது நான் வைப்பேன், ரொம்ப பிடிக்கும். நான் என்ன சின்ன வயசில் வேறு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பண்ணுங்கள். இப்போ எனக்கு இந்த மல்லிகைப்பூ கட்டுறது ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்லிட்டுங்களா, இருக்கிற தாம்பளம் வரலாம் பெருசு பெருசாக இருக்கும், கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக டைமும் சேவ் பண்ணி கொடுக்கும். அதனால் இந்த பூ நான் கட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த முள் பூ இருக்குது பாருங்க, கட்டவே பிடிக்காது. அது கட்டணும்னா கம்பல்சரி ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 மணி நேரமாக தான் அவங்க ஒரு பூ வாங்கணும். அந்த மல்லிகைப்பூ அது இல்லை, மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour தான் நம்மளால் கட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதுக்குள்ளே கட்டி முடிச்சிடலாம். அதனால் மல்லிகைப்பூ ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு. இதை நான் கட்டி டெய்லியெலாம் பூ வச்சுக்க மாட்டேன், டியூஸ்டே ஃப்ரைடே அந்த மாதிரி வச்சுப்பேன். சின்ன வயசில் மட்டும் அந்த ஆசையெல்லாம் டெய்லி பூ வச்சுட்டு போகணும் அப்படின்னு தோணும். இப்போலாம் அந்த ஆசையில் பூ வைக்கிற ஆசையை போயிடுச்சு. கல்யாணம் ஆனவங்க கவர் 50 ரூபாய் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மா வாங்கிட்டு வரும்போது பூ பார்த்தீங்கன்னா மொட்டை இருந்துச்சு. இங்கே பாருங்க பூ எப்படி பூத்துருச்சு பாருங்க, புரியுதா? கேமரில் பூத்துருச்சு, கட்டவே முடியல, கஷ்டமாக இருக்குது. மொட்டை இருக்கும்போது ஈஸியாக டக்கு டக்குன்னு எடுத்து வச்சு கட்டிடலாம். பூத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டமாக இருக்கும். எங்கள் ஊர் சைட்லாம் போனீங்கன்னா, எங்கள் மாமியார் வீட்டு சைட்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளு பூ தான் கிடைக்கும். அங்கே ஊர் சைடு வந்து அது அரும்புன்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து சின்ன சைடில் அது முல்லைப்பூன்னு சொல்லுவோம். ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அது அரும்பு பூ அப்படி சொல்லுவாங்க. எனக்கே அது அரும்பு வேறு முல்லைப்பூ வேறு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தெரியும் அரும்பு பூலையும் ஒன்று தான். அதனால் எங்கள் ஊர் சைட்லாம் அரும்பு தான் மோஸ்ட்லி நிறைய கிடைக்கும், மல்லிகைப்பூ கிடைக்காது. மல்லிகைப்பூ வந்து சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். மற்றபடி அங்கே அரும்பு தான், அங்கே அரும்பு மல்லிகை கிடைக்கும். காப்பிடி 20 ரூபா அப்படி தான் கொடுப்பாங்க. காப்பிடி கிளாஸில் கொடுப்பாங்க. ஆனால் நிறைய இருக்கும் பூ. காப்பிடி சின்ன கிளாஸில் தான் இருக்கும். அது கட்டினா 3-4 பேர் இருந்தாலும் வச்சுக்கலாம். சின்ன வச்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது. கட்டிட்டு எவ்வளோ எத்தனை மணி வருதுன்னு காமிக்கிறேன். இப்படி பாருங்க, ஃபைனலாக கட்டி முடிச்சாச்சு. பூ பார்த்துக்கோங்க, 1 மணம் 2 மணம் 3 4 மணம் வருது. கரெக்டாக 4 மணம் வருது பூ. 4 மணம் தாராளமாக வந்துடலாம் 50 ரூபாய்க்கு. இந்த மாதிரி கவராக வாங்கிட்டு வந்து நம்ம வாங்கணும். கொஞ்சம் கட்டினா நிறையா வரும் பூ. 1 மணம் 50 ரூபான்னு கொடுத்து வாங்குறதுக்கு இப்படி பூ கட்டி வச்சுருப்பாங்க கவராக. அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்து கட்டினோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். தெரியுது நமக்கு பூ பாருங்க.
தெரியுதா பாருங்கள், இந்த பையனெல்லாம் கட்டினா போதும். தெரியுதுங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.